முதலீட்டில் ஒரு முதலீட்டாளனின் நடத்தை உயர்ந்தால் மட்டும்தான் அவன் ஒரு முதலீட்டாளனாக உயர முடியும். இது எனக்கு அனுபவ ரீதியா தெரிஞ்ச ஒரு விஷயம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம். அது பூரா இருந்தா ஒருத்தன் பணக்காரன் ஆகவே முடியாது. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் நான் பார்க்கும்போது அவங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய அளவு ஒரு சராசரி முதலீட்டாளனுக்கு இருக்கிறத விட கம்மியா இருக்குன்றதா என்னுடைய கருத்து. ஆனால் அவர்களுடைய கருத்துக்களை சராசரி முதலீட்டாளர்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதலீட்டு பார்வைகளை வகுத்துக் கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய அபாயம். நம்மை விட குறைவான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு நபர் தினமும் நடக்கக்கூடிய எல்லா உலக நிகழ்வுகளுக்கும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள புகுத்திட்டாருனாக்கா அது நம்முடைய பாரமாகி விடுகிறது, நம்முடைய சுமையாகி விடுகிறது, நம்முடைய எதிர்ப்பு சக்தி ஆயிடுது. இதையெல்லாம் நம்ம உளவியல் ரீதியாகத்தான் கையாள வேண்டுமே தவிர அந்த கருத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி செய்வது என்பது நேர விரயம்.